வம்சம் யயாதிங்கிற ராஜாட்ட வந்து ரெண்டா பிரியர். இந்த கோவிலில் போனேன்னா ஃபேமிலி ட்ரீ போட்டிருப்பான், கிருஷ்ணனோட ஃபேமிலி ட்ரீன்னு ஒரு இடத்துல போட்டிருப்பான். அதில் பார்த்தேன்னா வரிசையாக இருக்கும். அந்த யயாதிங்கிற ராஜாட்ட வந்து எது அப்படின்னு ஒரு வம்சம் பிரியும், புரு அப்படின்னு ஒரு வம்சம் பிரியும். எது வம்சத்தில் வந்து பகவான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் புத்திரனாக பிறக்கிறார். தேவகியோட பெரியப்பா பையன் கம்சன். அவன் தான் இந்த தேவகியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் வசுதேவருக்கு. கம்சன் அப்பா உக்ரசேனனுடைய ராஜ்யம் குவாலியர்னு இன்னைக்கு சொன்னேன். நம்ம டெல்லி போகிறதே வரும், குவாலியர், ஆக்ரா, மதுரான். இந்த மூணுமே யாதவ ராஜதானி. அந்த காலத்தில் உள்ள யாதவர்களுடைய ராஜ்யம் அது. இந்த குவாலியர் ஆண்டவன் தான் கம்சன், மதுராவை ஆண்டவன் தான் சூரசேனன். இவன் உக்ரசேனன், அவன் சூரசேனன். உக்ரசேனனுடைய தம்பி தேவகன், அவனுடைய பெண்ணு தேவகிய சூரசேனனுடைய புத்திரனான வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே ஒரு அசரீரி வாக்கு சொன்னது. இந்த பெண்ணோட 8வது கர்ப்பம் ஒன்று கொல்ல போகிறது. உடனே அவளை கொல்ல போனால் வசுதேவர் சொன்னார், இவளை கொல்லாத, இவளை பிறக்கிற குழந்தைன்னு தானே சொல்லியிருக்கு, குழந்தைகளை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இவளை விட்டுடுன்னு சொல்ல அவனுக்கு அது சரின்னு பட்டு விட்டுட்டான். கொஞ்ச நாள் ஆகி அவர்கள் கல்யாணம், அந்த கால கல்யாணம் பண்ணுறதுனால சின்ன வயசில் இருக்கு. அப்புறம் அந்த குடும்பம் நடத்துகிற ஸ்டேஜ் வந்தவுடனே அவர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுவிட்டான். ஏன்னா கர்ப்பம்னு ஆயிட்டாலும் தெரிஞ்ச உடனே ஜெயிலில் போட்டுவிட்டான். இதை தடுத்து அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டான். யார்? உக்ரசேனனை. யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் ஜெயிலில் போட்டுவிட்டு இவனுக்கு அனுகூலமாக யார் இருப்பாளோ அவர்களெல்லாம் மந்திரிகளாக பண்ணிட்டு இவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டு இருக்கிற காலத்தில் முதல் குழந்தை பிறந்தது, வசுதேவர் கொண்டு கொடுத்தார். இந்த குழந்தையினால இல்லை, 8வது குழந்தையினாலேன்னா நாரதர் வந்து இன்னொரு சமயம் பார்க்கும்போது குழந்தைன்னு அங்கே சொல்லலை, கர்ப்பம்னு சொல்லியிருக்கிறதுனால எந்த குழந்தை எத்தனாவது கர்ப்பம்னு உனக்கு எப்படி தெரியும்னா உடனே சம்சயப்பட்டு கொள்ள ஆரம்பித்தான். 6 குழந்தைகளை கொண்டு 7வது குழந்தையா வந்த ஆதிசேஷனும் நாராயணியான மாயாவான அம்பாளுடைய சக்தியினால ரோஹிணின்னு வசுதேவருடைய மூத்த மனைவி அவ கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அந்த கர்ப்பம் அஹோ விஸ்ரம்சிதோ கர்ப்பான்னு அபார்ஷனாயிடும். 8வது கர்ப்பமா பகவான் வரா. ததோ ஜெகன்மங்கல மச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தா சாதேவகி சர்வஜகன்னிவாச நிவாசபூதா நிதராம் நரேஜே भोजेन्द्रगेहेग्निशिखे वरुद्धा सरस्वती ज्ञानखले यथा सती सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यमृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः. जगत्तुके मंगलத்தை கொடுக்கக்கூடிய பகவான் தேவகியினுடைய கர்ப்பத்தில் வர சாதாரண தேவகி எப்படி ஆனால் சர்வஜகன் நிவாச நிவாச பூதா 7-14 உலகங்களுக்கும் எந்த பகவானுடைய வயத்தில் இடம்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ அந்த பகவானுக்கு இந்த தேவகி தன் வயத்தில் இடம் கொடுத்தாள். தேவக்காம் தேவரூபிணியாம்னா பொதுவாக கர்ப்பமானாலே முகம் பிரகாசமாகும், 2 ஜீவன்கிறதுனால. இன்னைக்கெல்லாம் எத்தனையோ டெஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் முகத்தை பார்த்து சொல்லுவாள். நாடியை பிடிச்சா டபுள் நாடி தெரியும். இதில் ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறேன். 4 மாதத்துக்கு மேலே நாடி பிடிச்சா ஸ்திரீயா புருஷனான்னு சொல்லுவாள். அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் இருந்தது. நாசம் பண்ணிட்டோம், நாம் அதுக்காக சொல்லலாம். இவளுடைய தேஜஸை பார்த்து கம்சன் பயப்பட ஒடுங்கி போக தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆவணி மாதம்
வருஷா காலம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில் நடு ராத்திரியில் பகவான் வந்து அவதாரம் பண்ணுறான். தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசய ஆவிராசீத்யதா பிராச்ய திசீந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சார்ந்திரபயோத சௌபகம் மகார்ஹவைடூரிய கிரீட குண்டல துஷாபரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. பகவான் வந்து அவதாரம் பண்றான். வசுதேவர் தான் முதல்ல பார்க்கிறார். அப்புறம் தேவகியை கூட்டு காண்பிக்கிறார். வைகுண்ட ரூபத்தோட தரிசனம். சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதே பத்மம் காஞ்சி நூபுரம் முக்தாஹாரம் வைஜெயந்திகாரம் மந்தாரமாலை துளசிதாமா திவ்யமான பீதாம்பரம் அங்குலியகம் நூபுரம் எல்லாம் இப்படி துவாரகாதீசன் இருக்கார். எவ பார்த்தாலும் ராஜா. மற்ற ஊர்களெல்லாம் குருவாயூரில் கூட ஒரு குழந்தையா ஒரு சமயம், குருவாயூர்பனா ஒரு சமயம், அப்புறம் சந்தன அலங்காரம் அப்படிலாம் இருக்கும். இந்த துவாரகையில் என்ன விசேஷம்னார் எப்போ பாரு ராஜா. ஏன்னா ராஜா இல்லையா, மறுபடிய பாருங்க எப்போ பாரு பளிச்சுன்னு இருக்காரு. அது மாதிரி ஒரு பிஎம்ஓ சிஎம்ஓவோ இருந்தால் பளிச்சுன்னு இருக்கா. அது மாதிரி எப்போ பாரு ராஜா. இதெல்லாம் இந்த காலத்தில். அந்த காலத்தில் பகவான் ஆச்சரியமா தரிசனம் கொடுக்க தேவகியும் வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ணி பகவானே யோஜனை சொல்லி அந்த யோஜனையின்படி வசுதேவர் நந்தகோகுலத்தில் கொண்டு போய் பகவானை விடுறதே யமுனை வழிவிட்டு ஆதிசேஷன் குடம் பிடிக்க நந்தகோபனுக்கு பிறந்ததான பெண் குழந்தையை தூக்கின்னு வர கம்சன் வந்து அந்த குழந்தையை கொல்ல முயற்சிக்க அது கையை விட்டு நழுவி அம்பாலா தரிசனம் கொடுத்து மறைஞ்சு போயிடுது. ஒரே குழப்பமாக படுத்து கம்சனுக்கு. எட்டாவது கர்ப்பம் உன்னை கொல்லும்னு தெய்வ வாக்கு சொன்னது. 8க்கு 8ன்னு நாரதர் வந்து வியாக்கியானம் வேற பண்ணினார். ஏற்கனவே 6 குழந்தைய வேற கொண்டுட்டேன். 7வது குழந்தை கர்ப்பம் கலைஞ்சு போயிடுது. 8வது குழந்தை என்ன சொல்றதுன்னா, ஒன்றை கொள்றவன் நான் இல்லை, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான்னு சொல்றது. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, தெய்வமும் பெருத்தம் பக்தி நமர்த்தியா ஏவ கேவலம். மனிதர்கள் தான் பொய் சொல்றார்கள்னு நினைச்ச தெய்வமும் பொய் சொல்லும்னு இப்பதான் தெரிஞ்சது. அவன் குழம்பு இருக்க. இங்க நந்தகோகுலத்தில் வசுதேவர் விட்டுட்டு போன உடனே அந்த குழந்தை அழுதி எல்லாரும் முழிச்சுண்டு தேவகி காலடியில் உள்ள அந்த குழந்தையை எடுத்துன்னு போய் குளிப்பாட்டி கொண்டு வந்து ஒரு தொட்டில், அந்த தொட்டிலில் போட்டு மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணியுனக்கு விருமன் விடுதந்தான் மாணிக்க குரலானே தாளேலோ வையமனந்தானே தாளேலோ. விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார் சொல்றார். பிள்ளை தமிழ்னு சொல்லுவாங்க. தமிழை வளர்த்தவர்கள் பக்தர்கள். தமிழை வளர்த்ததில் பெரும் பங்கு 60% பங்கு பிராமணர்களுக்கு தான். பிராமணன் தமிழ் காவியங்கள்னு எடுத்து வைப்போம். சங்க காலத்தில் உள்ளத்துலேருந்து எடுத்து வைப்போம். பாரதியார் பரியந்தம் தமிழை பற்றி யாரெல்லாம் இலக்கண இலக்கியங்களோட பாடியிருக்கார்களோ அவர்களெல்லாம் எடுத்து வச்சு இதில் யார் பிராமணன்னு சொல்லுவோம். பிராமணர்களுடைய சதவிகிதம் கூடயா மற்றவர்களான்னு பார்ப்போம். நான் இந்த ஜாதிக்காக சொல்லலை. இவன் இந்த அயோக்கிய பசங்க என்ன சொல்கிறான், நம்மளையே தமிழன் இல்லைங்கிறான். சொல்கிறவன் தமிழனே கிடையாது. அதுதான் அதில் உள்ள சுவாரஸ்யமே. நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம், நாங்கள் தான் தமிழுக்கு ஆதாரமாக இருந்தோம், நாங்கள் பாடின பாடல்களால் தான் தமிழ் இன்னைக்கு நிற்கிறது. எத்தனை ஆழ்வார்கள் பாசுரம், எத்தனை நாயன்மார்கள், 4 பேர் நாயன்மார்கள் பாடினவர்கள் பிரதானம். சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர். இதில்
நாவுக்கரசரும் தவிர பாக்கி 3 பேரும் பிராமணர். ஞானசம்பந்தரும் பிராமணர், சுந்தரரும் பிராமணர், மணிவாசகரும் பிராமணர். ஆழ்வார்கள் எடுத்துக்கும் எத்தனை பேர். அதனால் இங்கே நான் ஜாதிக்காக சொல்லலை, பாமர ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவன் சொல்கிறத கேட்கக்கூடாது. உண்மையாகவே தமிழ் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு சமூகத்தில் நம்மளுடைய கலாச்சாரங்கள்லாம் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அதுக்கு பெரும் பங்கு பிராமண குலத்துக்கு உண்டு. சதவிகிதத்தில் குறைச்சலாக இருந்தாலும் பெரும் பங்கு இவர்களோடது தான். இந்த பிள்ளை தமிழ்னு இந்த தமிழில் ஒரு அழகு. மீனாட்சி பிள்ளை தமிழ், திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ், அதில் கண்ணன் பிள்ளை தமிழை பாடினவர் இவர். பகவானுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி குழந்தையோட 6வது நாளில் பூதனை வர அவளை பகவான் வதம் பண்ண. 1.5 மாதத்தில் சகடாசுரனை வதம் பண்ண. 3 மாதத்தில் திருநாவர்த்தனை வதம் பண்ண. 4வது மாதத்தில் பகவானுக்கு நாமகரணம் பண்ணி வாசுதேவனும் கிருஷ்ணனும் பெயர் வச்சு 2 நாமா வைக்கணும். தஸ்மாத் த்விநாமா. ஹிந்துக்களோட சம்ஸ்காரம் அது. அதுவும் பிரத்யேகமாக பிராமணனாக இருந்தால் 2 நாமா வைக்கணும். கூப்பிட்ற நாமா ஒன்றும், ஷர்மாங்கிறது வேற. பூஜை எல்லாம் பண்ணும்போது ஷர்மாவை சொல்லணும், கூப்பிட்ற நாமா வேறு. ஏன்னா அந்த ஷர்மாவை கூப்பிட்டேன்னா ஷார்ட் ஆகிடும். அது என்ன பேரை வச்சாலும் அதை சிதைச்சுடுவாங்கிறதுக்காக 2 நாமா வைக்கணும். நாராயணன்னா நானும்பா, கிருஷ்ணன்னா கிக்கிம்பா, எத்தையாவது சொல்லுவான். ஒரு நாமா தனியாக முழுஷாக இருக்கணும். பகவான் நாமம். பகவான் மண்டியிட்டுன்னு விளையாடி நடந்து தவழ்ந்து மழலை பேச்சு பேசி கோகுலத்தில் உள்ள கோபிகைகளுடைய மனசெல்லாம் அபகரித்து தயிர் பால் வெண்ணெயெல்லாம் திருடி, அந்த திருடுறதே அவளுக்கு சந்தோஷம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிருஷ்ண வரானான்னு பார்த்துட்டு இருப்பாளாம். கிருஷ்ண வரானா, கிருஷ்ண வரானா. இது ஒரு ஆச்சரியம். எப்பயோ பாகவத காலத்தில் இப்படி எதிர்பார்த்துன்னு இருந்தார்கள்னு இல்லை. சமீப காலத்தில் நம்ம பாட்டியெல்லாம் தயிர் கடைஞ்சிட்டு கொஞ்சம் வெண்ணெயை போட்டு வச்சுருப்பான் அந்த மோரில். சுத்தமாக வெண்ணெய் எடுக்க மாட்டான். ஒரு உருண்டை உருட்டி போட்டு வைப்பான். எதுக்குன்னா கிருஷ்ணன் வருவான், ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்ன ஒரு சம்ஸ்காரம், என்ன ஒரு பாவம், என்ன ஒரு சிந்தனை, எண்ணம், செயல், பேச்சு எல்லாம் பகவத் சம்பந்தமாகவே வாழ்ந்த தேசம் இது. கோபிகைகளுக்கு அது மாதிரி எண்ணம் முழுக்க பகவானா பண்ணுறதுக்கு தான் பகவான் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடினது. இது ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். ஒரு ஆற்றுல எலி வரதுன்னா சாமானை வைக்கிறவாளுக்கு எப்போதும் சாமான் ஞாபகம் இருக்குமா, எலி ஞாபகம் இருக்குமா? எலி ஞாபகம் தான் இருக்கும். ஏன்னா இதை இங்கே வச்சா எலி வந்துடுமோ, அங்கே வச்சா எலி வந்துடுமோ, அங்கே வச்சா எலி வந்துடுமோ. அது மாதிரி இந்த பயிர் பால் வெண்ணெயை கிருஷ்ணன் வந்து திருட ஆரம்பிச்சான்னு உடனே தயிர் பால் வெண்ணெய் ஞாபகம் இருக்குமா, கிருஷ்ணன் ஞாபகம் இருக்குமா? கிருஷ்ணன் ஞாபகம் தான் இருக்கும். இதோ வந்துடுவானோ, இப்போ வந்துடுவானோ. அப்போ இந்த ஞாபகத்தை கொடுக்கறதுக்கு தான் பகவான் திருடினது. இந்த ஒரு மெத்தேடை மெமரி விருத்தியாகிறதுக்கு ஒன்றை பிடிச்சின்னு ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சம்ஸ்காரம். அது மாதிரி கர்மாக்கள் எல்லாமே அப்படி தானே, பகவத் ஸ்மரணைக்கு தானே. தேயோ நாராயண சதா அப்படின்னு. சோரஸ்ய சௌரியம் ஜகதி பிரசித்தம் சௌரியஸ்ய சௌரியம் து நதிருஷ்டபூர்வம். யாதவாபியுதயத்தில் சொன்னார். கிருஷ்ணகண்ணாமிரதமோ யாதவாபியுதயமோ. பாலுக்கு ஏங்கின குழந்தையா, பார்க்கடல்ல படுத்திருந்த குழந்தை. அப்புறம் அவன் திருடினான்னா அது ஒரு கதையாக சொல்கிறோமே. என்ன ஒரு காரணம் இருக்குது. திருடன் திருடுவான், திருடன் திருடுவான். இது எல்லாருக்கும் ஜெகதி பிரசித்தம், எல்லாருக்கும் தெரியும். சௌரியஸ்ய சௌரியந்து நதிருஷ்டபூர்வம். அந்த திருடனுடைய திருட்டுங்கிற செயல் திருடுவான்னா கவனிச்சு கேட்கணும். திருடன் திருடுவான். அந்த திருட்டுங்கிற கர்மா இருக்கே அது திருடுமானால் திருடும். என்ன திருடும்?
இந்த திருட்டுங்கிற கர்மாவை சரித்திரத்தை கேட்கிறவர்களுடைய பாவத்தை திருடும். இது பாவத்தை அபகரிக்கும் இது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த சரித்திரம் சொல்லப்படுறதுன்னு. இவர்கள்லாம் அங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு ஷிஃப்ட் ஆனார்கள். பிருந்தாவனம் வந்து பகவான் மாடு கன்றுகளை மேய்ச்சி பல அசுரர்களுக்கு மோட்சம் கொடுத்து பிரம்மா முதலிய தேவதைகளுக்கும் அனுகிரகம் பண்ணி கோபிகைகளுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுறான். பொதுவாக இந்த சரித்திரத்தை பார்த்தா காளிய மர்தனமோ கோவர்தனோத்தாரணமோ வருண ஜெயமோ பிரம்ம ஜெயமோ இவைகள்லாம் பார்த்தா கதை மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம ஆன்மீக சாதனையில் இந்த குண்டலினி சக்தியை கலப்பி சகசிராரத்துக்கு கொண்டு போகிறது ஒரு அபியாசம். இதில் போகிற சமயத்தில் சில தடைகள் உண்டு. அதுக்கு அந்த தடைகள் நம்மளை மயக்கிற மாதிரி இருக்கும். இடைஞ்சலாகவும் சில தடைகள் இருக்கும், மயக்கிற மாதிரி இருக்கும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் பரியந்தம் காமம் கூட இருக்கும். முதல்ல அந்த குண்டலினி சக்தி எழுந்த உடனேவே காமந்தான் ஜாஸ்தியாகும். இதில் எந்த வகையில் காமம் ஜாஸ்தியாகும்னா, இவனுக்கு காமம் ஜாஸ்தியாகிறது விஷயம் இல்லை, இவனை பார்க்குறவாளுக்கெல்லாம் மோகம் ஏற்படும், ஆகர்ஷணம் ஏற்படும். ஆன்மீக பயிற்சியில் உள்ளவாளை பார்க்குறவாளுக்கு மோகம் ஏற்படும். அந்த மோகத்தை இவன் சித்தியாக நினச்சி இவன் ஏமாந்து போயிட்டான்னா அதுக்கு மேலே நகர முடியாது அவனால். அதுக்கப்புறம் அனிமாதி அஷ்ட சித்திகள் ஏற்படும். தூரதர்சனம், தூரஸ்ரவணம், அனிமா, மகிமா, லகிமா, குருமா இவைகள்லாம் ஏற்படும். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் 4வதுக்கும் 5வதுக்கும் உள்ள நிலையில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் விசுத்திங்கிற இடத்துல வந்து இந்திரன் கூப்பிடுவான். என்ன பண்ணுவான்னா, நீ வந்து என்னோட வந்து இந்திரனோட இடத்துல உட்காந்துக்கோ, நீ இந்திரனா இருந்துக்கோ, நான் விலகிக்கிறேம்மா. சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்காத் அப்படின்னு பதஞ்சலியோட சூத்திரம். சங்கம் ஸ்மயம், சங்கம்னா இந்திரன் வந்து கூப்பிட்றது, அதில் ஏமாந்து போனாலும் கீழே போயிடணும். ஸ்மயம்னா என்னன்னா, இந்திரன் கூப்பிட்டு நான் வரலேன்னு சொல்லிடுவா. ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்குன்னா, சில பேரை கவனிச்சேன்னா ப்ரைஸ் பண்ணி பேசினா எனக்கு பிடிக்காதும்பா. கவனிச்சு கேளு, இவரை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசினா இவருக்கு பிடிக்காது அப்படின்னு மேடையில். இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? எல்லார மாதிரியும் பேச்சுக்கு மயங்கிறவர் இல்லை, புகழ்ச்சிக்கு மயங்கிறவர் இல்லை, பேசி இவரை மயக்க முடியாது, அப்பேற்பட்டவர் அப்படின்னு அவரை பற்றி பேசினா உடனே அவன் என்ன சொல்லுவான்? கரெக்டுமா, என்னை பற்றி நன்னா தெரிஞ்சவர் நீங்கள் தான்மா. இது மட்டும் என்ன? இதுக்கு பேர் என்ன? மயங்கிறது ஒரு விதம், மயங்காதவர்னு சொல்லி கொண்டாடினா அதுவும் ஏமாத்தல் தானே. அப்போ என்ன தோணும்? இந்திரனே கூப்பிட்டு நான் வந்து போகலை பற்றியா, நாம் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு ஒரு கர்வம் ஸ்மயம் வந்தால் அதுவும் கீழே தள்ளிடும். இந்த மாதிரி இடங்கள்லாம் தாண்டும் போது ஒவ்வொரு ஜெயமாக சொன்ன மத்தியில் இதில் காமனை ஜெயிக்கிறது கஷ்டம். மன்மத ஜெயம், இந்த மன்மத ஜெயந்தான் ராசக்கிரீடேங்கிறது. பிரம்மாதி ஜெயசம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா ஜெயதி ஸ்ரீபதிர் கோபி ராசமண்டல மண்டிதா. ஸ்ரீதர சுவாமிகளுடைய அவதாரிக்கார். இந்த ராசக்கிரீடேங்கிறதே மன்மத ஜெயம். வஸ்து பிரத்யக்ஷத்தில் வைராக்கியம் வராது, இதான் அடிப்படை. ஏகாதசி சுத்தோபவாசம்ங்கிறது எது பரியந்தம்னா வெங்காய சாம்பாரை பார்க்குற படிந்தான். வெங்காய பக்கோடா வெங்காய சாம்பாரை பார்த்தா ஏகாதசி 10 மைல் தாண்டி போயிடும். அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சாப்பாட்டை பார்த்துட்டும் சலனம் இல்லாமல் இருக்கணும், பசியோடு இருக்கிறது. வேண்டாம்னு வாய் சொல்லும், மனசில் இருக்கு. பகவத்கீதையிலே பகவான் ஒரு விஷயம் சொல்றாருங்க. அந்த ஸ்லோகம் வந்து எல்லாத்தையும் விட்டுடுவான், மனசனால விட மாட்டான்.
உடம்பால விட்டுடுவான், மனசுனால விட மாட்டான். அதுக்கு பேரும் சன்னியாசம் இல்லைங்கிற. மனசுல அந்த வாசனை இருந்தா அப்பையும் உடம்பு அனுகூலம் இல்லைங்கிறதுனால வாய் வேண்டாம்னு சொல்றது. இப்ப ஒரு வயசான புரியுற மாதிரி சொல்ற, வயசான 80 வயசு கிழவருக்கு ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி முறுக்கு சீட பட்சணத்தை கொடுத்தா வேண்டாம்னு அவர் சொன்னார்னா காரணம் பள்ளி இல்லை, அதனால வேண்டாம்ங்கிறார். அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேரா? இன்னும் சில பேர் வேண்டாம்பா, ஏன்னா சாப்பிட்டா பேதியாக ஆரம்பிச்சிடும், லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால வேண்டாம்பா. சின்ன வயசாக இருந்து கல்ல சாப்பிட்டாலும் ஜெரிக்குங்கிற சக்தி இருந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது தான் வைராக்கியங்கிறது. இந்த இதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே கோபிகைகளோட பகவான் இத்தனை பேரோட ராசக்கிரீடை பண்ணி ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட சரியே தவிர காமத்துக்கு இடம் கிடையாது. இந்த காமம் இல்லைங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்னா, எந்த ஆனந்தத்தோட கோபிகைகள் வந்தார்களோ அந்த ஆனந்தம் 100 மடங்காகி திரும்பி போனார்கள்னு சுகாச்சாரியார் சொல்றார். இதான் இந்த விஷயம். இது விஷய சுகத்துக்கு அந்த லட்சணம் கிடையாது. சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவனுக்கு, ஆசை உள்ளவனுக்கு சாப்பாட்டை பார்த்த உடனே உள்ளதான ஒரு அபேட்சையானது சாப்பிட்டு முடிச்சப்பறம் இருக்காது. ஜாங்கிரி பிடிக்கும்னா நீ எவ்வளோ ஜாங்கிரி சாப்பிட்றியோ சாப்பிடும், அப்படின்னா எத்தனை சாப்பிட முடியும்? நான் 4 சாப்பிடுவான், 8 சாப்பிடுவான், 10 சாப்பிடுவான், 12 சாப்பிட்டோன்னே இது வேகணும். அப்புறம் அந்த ஜாங்கிரிங்கிறத கேட்டாலே வாந்தி வந்துடும். ஏன்னா நாக்குங்கிற இந்திரியத்துக்கும் ஜாங்கிரிங்கிற அந்த விஷயத்துக்கும் திரும்ப திரும்ப ஒரு சங்கம் ஏற்படும் போது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா விஷயம் கட்சி போகும். இது உதாரணம் நாக்குன்னு சொல்கிறேன். உடம்புல எந்த புலனால நீங்கள் அனுபவித்தாலும் அப்படிதான். அப்போ எந்த ஆனந்தத்தோட கோபிகைகள் வந்தார்களோ அந்த ஆனந்தம் பூர்த்தியாகி போனார்கள் இங்கே சொல்லலை, 100 மடங்காகி போனார்கள்னு இருக்கு. விஷய சுகத்துக்கு உச்சநிலை உண்டு, பிரம்ம சுகத்துக்கும் பக்தி ரசத்துக்கும் உச்சநிலைங்கிறது கிடையாது. பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம்ங்கிறார் நார்ந்த பக்தி சூத்திரத்தில். ஏன்னா எல்லைன்னு ஒன்று இருந்தாதான் நம்ம உச்சம்னு இருக்கிறதுக்கு எல்லையே கிடையாது. மேலே 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 விருத்தி ஆகிட்டே இருக்கு. அந்த ஒரு ஆனந்தத்தை கோபிகைகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் பகவான் ராசக்கிரீடை பண்ணினானே தவிர காமத்துக்காக இல்லை. இந்த ராசபஞ்சாத்தியாயி ஞானத்தை கொடுக்கறதான ஒரு சரித்திரம்னு சொல்லி அக்ரூரர் பகவான் ஆயுஷன் போய் பகவான் கம்சனை வதம் பண்ணி அதன் பிறகு ஜராசந்தன் இந்த வந்தண்ணிலேருந்து இந்த ஆயுஷன் போகிற ஒரு கதையை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார். இந்த ஹிந்திக்காரர் இன்னைக்கு சொன்னார் தெரியல, இவாளுக்கு இந்த கதையை சொல்கிறது தான் இவள். அதுதான் நினச்சிப்பேன் நாம் எவ்வளோ சேஃப் ஜோனில் இருக்கோம் தான். தென்னிந்தியாவில் இங்கே சிதைச்சுட்டான் எல்லாத்தையும். இவாளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை முறையே மாறி போனதுனால நாலெட்ஜு படிப்பு இத்தியாதி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஆச்சாரம் விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு காலத்தில் ஒரே மாதிரி இருந்தது தான் பாரதம் முழுக்க. இந்த மதுராபட்டினத்தில் பகவான் இருந்தானோ, கம்சனை பகவான் வதம் பண்ணினோடனே கம்சனுக்கு 2 மனைவி அஸ்தி பிராப்தின்னு. அந்த 2 மனைவியோட அப்பா ஜராசந்தன். அந்த ஜராசந்தன் மதுராபட்டினத்து மேலே திரும்ப 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 படையெடுக்க பகவான் என்ன பண்ணுவார், அவனோட வர படைகள் எல்லாம் வதம் பண்ணிட்டு அவனை விட்டுருவார், இல்லை பகவான் மறைஞ்சிருவார். இவன் போய் திருப்பி சில கூட்டியை கொண்டு வருவான். ஏன்னா கிருஷ்ணாவதாரமே அசத்துக்களை அதர்மிஷ்டர்களை அழிக்கிறதுக்கு தான். பகவான் ஏன் இது மாதிரி பண்ணினார்னா, ஒரே தடவையில் ஜராசந்தனை வதம் பண்ணியிருக்கலாம். 18 தடவை அவனை ஏன் விட்டார்னா, 19ஆவதா பீமன் தான் அவனை வதம் பண்ண போகிறான். இந்த 18 தடவையும் எங்கெங்கெல்லாம் அயோக்கியன் இருக்கானோ அவனெல்லாம் இவன் அழிச்சுன்னு வரான். இவர் பேர் தேடி வதம் பண்ணுறதுக்குள்ள அவனே அழிச்சுன்னு பகவான்கிட்ட விடுறான். அதுக்காக பகவான் அவனெல்லாம் வதம் பண்ணி கடைசியில் இந்த மதுராபட்டினத்தில் உள்ள யவனர்கள்னு சைனா பக்கம் இருக்கு பாருங்க, அங்கேருந்து ஒரு பெரும்படையை திரட்டின்னு வந்துட்டான். இந்த பாகவத புராண ரீதியாக சொல்கிறேன், கர்காச்சாரியாரோட சாபத்தினால
உலகத்திலேயே நம்ப முடியாத ஒரு மனித இனம் நாடு உண்டுன்னா அது சைனா தான். கர்காச்சாரியானோட சாபம் அது, நம்பக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு லட்சணமான முகம்தான். இந்த மாதிரி கோரமா முகமும் ஆகட்டம்னு கர்காச்சாரியால் சாபம். இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கு. ஏன்னா அவர்கள்லாம் வதம் பண்ணி பரிகாசம் பண்ணினார்கள். அவர்களோட வரத்தே பகவான் ஒரே ராத்திரியில அத்தனை பேரையும் தன்னுடைய சக்தியினால ஷிஃப்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டார். இந்த துவாரகைக்கு பகவான் கொண்டு வந்து விஸ்வகர்மாவை வச்சு இப்ப நாம பார்க்கிறவே இந்த இடம் இல்லை, இங்கேருந்து பேட் துவாரகைன்னு ஒரு இடம் போகிறோம், அந்த இடமும் இல்லை. அதுலேருந்து சமுத்திரத்தில் ஒரு நகரம். இன்னைக்கு அது பகவத் அவதாரம் முடிஞ்ச உடனே அது மூழ்கி போயிடுது. ஆனால் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் அது இருக்குது. பிஎம் கூட கீழே போய் இதெல்லாம் போட்டுன்னு பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுறதை கூட அவர் சொன்னார். ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம். அந்த நகரத்தில் இந்த பேட் துவாரகைங்கிறது இருக்கு பாருங்க, பேட்டி கொடுக்குற துவாரகை. யாராவது வந்தால் இது வந்து ரிசப்ஷன் ஹால் அப்படின்னு சொல்கிற மத்தியில் மீட்டிங் ஹால்னு சொல்கிற பாருங்க. அந்த மீட்டிங் பண்ணுற இடம் தான் பேட் துவாரகை. ஒரிஜினல் துவாரகை உள்ள உண்டு. பகவான் எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணி துவாரகைக்கு வந்தாருங்கிற பரிந்தம் சரித்திரம். நாளைய தினம்